தமிழகத்தில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி 10,000 கோடி முதலீடு செய்யவிருப்பதாகவும் பரவும் தகவல்களை இக்கட்டுரை ஆராய்கிறது. இந்த கட்டுரை தகவல் தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல் மற்றும் MSME துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் விவரிக்கிறது. தமிழக அரசியலில் திரைத்துறை பிரபலங்களின் வருகையும் அதிகார பீடத்தை கைப்பற்றும் முனைப்பும் எப்போதும் ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பை உருவாக்குவது வழக்கம். அந்த வரிசையில் தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துள்ளதாகவும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நேரடியாக தமிழக முதல்வருடன் ரூ.10,000 கோடி முதலீடு குறித்து பேசியுள்ளார் என்றும் பரவி வரும் தகவல்கள் மாநில அரசியலிலும் பொருளாதார அமைப்பிலும் பெரும் புயலையும் அதேவேளையில் ஒரு காரசாரமான விவாதத்தையும் கிளப்பியுள்ளன. அரசியல் களம் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களின்படி புதிய தொழில் கொள்கைக்கு வித்திட தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் இதன் முதல் கட்டமாக நாட்டின் முன்னணி தொழிலதிபரான முகேஷ் அம்பானி ரூ.10,000 கோடி முதலீட்டை தமிழகத்தில் மேற்கொள்ள உறுதியளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் தமிழகத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பை மாற்றியமைக்கும் பல திட்டங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் கசிகின்றன. தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு அப்பால் புது அரசு அமைந்தவுடன் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர் நேரடியாக முதல்வரை தொடர்பு கொள்கிறார் என்ற பிம்பம் புதிய ஆட்சியாளர்களின் பொருளாதார திட்டமிடலுக்கு மக்களிடையே ஒரு தற்காலிக அங்கீகாரத்தை உருவாக்குகிறது. மாநிலத்தின் வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு தமிழகத்தின் தொழில்துறை வரைபடம் முற்றிலும் மாறப்போவதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். தகவல் தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல், கிரீன் எனர்ஜி மற்றும் நவீன தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்புகளில் பெரும் பாய்ச்சலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை மட்டுமின்றி கோவை, திருச்சி, மதுரை மற்றும் தென் மாவட்டங்களை நோக்கிய தொழில் முதலீடுகள் அரசியல் ரீதியாக ஆட்சியாளர்களுக்கு பெரும் பலத்தை சேர்க்கும் உத்தியாக பார்க்கப்படுகிறது. வெறும் பெருநிறுவனங்களில் முதலீடுகளோடு நின்றுவிடாமல் அடிமட்ட தொண்டர்களையும் சாமானிய இளைஞர்களையும் கவரும் வகையில் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் MSME சார்ந்த அறிவிப்புகள் தயார் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. புதிய தொழில்நுட்ப துறைகளில் இளைஞர்களுக்கு அரசு செலவில் உயர்தர பயிற்சிகள் வழங்குதல் மற்றும் எந்தவித கடினமான நடைமுறைகளும் இன்றி இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க குறைந்த வட்டியில் கடன் வசதிகள் செய்து கொடுத்தல் போன்றவை அதில் அடங்கும். இது இளைஞர்களிடையே வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பது மட்டுமின்றி புதிய ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கையையும் நிலையான வாக்கு வங்கியையும் உருவாக்கும் நுட்பமான அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் களம் இத்தனை பரபரப்பாக இயங்கினாலும் இணையத்தில் வெளியாகும் இத்தகைய அதிர்வலைகளை சாமானிய மக்கள் சற்றே கவனிக்க வேண்டியது அவசியம். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவில் பெரும் முதலீடுகளை செய்து வருகிறார் என்பது உண்மையே என்றாலும் தற்போதைய ஆட்சி மாற்றங்கள் குறித்தும் ரூ.10,000 கோடி உடனடி முதலீட்டு ஒப்பந்தங்கள் குறித்தும் பரவி வரும் செய்திகள் எந்தளவுக்கு உண்மை அல்லது வெறும் அரசியல் பிரச்சார உத்தி என்பது அரசு பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் போதே வெளிச்சத்துக்கு வரும். இருப்பினும் வரவிருக்கும் பட்ஜெட் தமிழகத்தின் தொழில் நிலப்பரப்பில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா, இளைஞர்களின் கைக்கு வேலை வாய்ப்பை கொண்டு சேர்க்குமா என்பதை அரசியல் வட்டாரமும் தொழில்துறையும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன.